بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي خص عباده الأخيار بالتوفيق فحصل لكم العز والفخار ومحى من قلوبهم ظلمة السوى وحب الأغيار وحباهم بالحلم والعلم والسخاء من سائر الأكبار والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله الأطهار وأصحابه الأخيار وسادات الأبرار أما بعد. وقال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رضي الله عنهم ورضوا عنه صدق الله مولانا العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் சர்வ லோகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏகவல்ல நாயன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தானது அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம்மிருக்கும் உயிரான உயிரை விடவும் மேலான உத்தமநாதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுகும் தவறாது பின்துயர்ந்து வாழ்ந்து வெற்றி கண்ட உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், அயிம்மாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், முஃமினீன்கள், குறிப்பாக இஷா தொழுகையினை முடித்துவிட்டு இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்து கொண்டிருக்கும் நம் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று வேண்டியதன் பின்னால் அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய நாளினுடைய தலைப்பாக ஃபலாயில் அஸ்ஹாபுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற தலைப்பு விடப்பட்டிருக்கின்றது. இந்த ஃபலாயில் அஸ்ஹாப் என்பது வெறும் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாத ஒரு எல்லை கடந்த சிறப்பை அடைந்திருக்கக்கூடிய ஒரு விடயம். ஃபலாயில் என்பது ஃபதீலத் என்கின்ற ஒருமை பதச்சொல்லினுடைய பன்மை பதமாகும். ஃபதீலத் என்பது மன்கிபத் என்கின்ற அர்த்தத்தினை நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. மன்கிபத் என்றால் புகழ் அதிகமாகுவது, சிறப்பு, புகழுரை, அவர்கள் பற்றிய சிறப்பு பேச்சுகள் என்பதாக மனாகிப் என்கின்ற வார்த்தைக்கு நம்முடைய உலமாக்கள் அர்த்தங்களை சொல்லுவார்கள். அதே போன்று அல் அஸ்ஹாப் என்பது சஹாபி என்கின்ற வார்த்தையினுடைய பன்மை பதம். அப்படியானால் ஃபலாயிலுல் அஸ்ஹாப் என்பது சஹாபாக்களினுடைய மேன்மை, சஹாபாக்களினுடைய சிறப்பு என்பதனை இந்த இரண்டு சொல்லும் நமக்கு சொல்லி காட்டுகிறது. சஹாபாக்கள் என்றாலே சிறப்புடையவர்கள். சிறப்பில்லாமல் சஹாபாக்களை நாங்கள் கூறிவிட முடியாது என்பதுதான் உண்மையான யதார்த்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சஹாபாக்களையோ அல்லது சஹாபாக்களினுடைய வீடுகளில் இருப்பவர்களையோ அல்லது சஹாபாக்களினுடைய அண்டை வீட்டார்களையோ எப்படி எந்த வகையிலே பராமரித்தார்கள் என்பதனை சஹாபாக்களினுடைய வரலாறுகளை படிக்கின்ற பொழுது நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விடயங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. நமக்கெல்லாம் தெரியும், முஅவ்விது, முஆத் என்கின்ற இரண்டு சஹாபாக்கள். அவர்களுடைய வயது ஒருவருக்கு 12 வயதும் ஒருவருக்கு 9 வயது என்று இமாம்கள் சொல்லுகிறார்கள். பருவ வயதை கூட அடையாத இரண்டு சிறிய சஹாபாக்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அந்த குர்ஆனினுடைய வசனங்களை செவிமடுத்து அந்த குர்ஆனினுடைய வசனங்களுக்கு ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்தை கவர்ந்தவர்கள், இஸ்லாத்தினால் கவரப்பட்டவர்கள் முஅவ்விது, முஆத் என்கின்ற இரண்டு சஹாபாக்கள். அவர்கள் ஒரு யுத்தத்திலே பெரும் காபிர் ஒருவரை
இருவர்களும் சேர்ந்து அங்கே வெட்டி வீழ்த்திய சம்பவங்களும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இவைகளெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சஹாபாக்களுக்கு போதித்த மார்க்கமும் அந்த மார்க்கத்திலே காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த சுஹ்பத்துமே அன்றி வேறு எதுவும் கிடையாது என்பதனை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்து காட்டுகிறார்கள், லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை நீங்கள் ஏச வேண்டாம். ஃபலவ் அன்ன அஹதக்கும் அன்ஃபக மிஸ்ல உஹதின் ரஹபா, உங்களிலே ஒருவர் உஹது மலை போன்ற ஒரு தங்கத்தினை மக்களுக்கு இறைவன் பாதையிலே செலவு செய்தாலும் மா பலக முத்த அஹதிஹிம் வலா நஸீஃபஹு, ஒரு சஹாபி ஒரு நபித்தோழர் அவருடைய கையினால் ஒரு பிடி உணவினை அள்ளி கொடுப்பது அல்லது அந்த ஒரு பிடியில் அரைவாசி உணவினை அவர் கொடுப்பதற்கு இந்த விடயம் சமமாகாது. இந்த விடயம், ஒரு மனிதர் இறைவன் பாதையிலே உஹது மலை போன்ற தங்கத்தினை சதகா கொடுத்தாலும் ஒரு சஹாபி தன் கையினால் ஒரு பிடி சோறு கொடுப்பதற்கு சமமாகாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த அளவு சஹாபாக்களுக்கு பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சிறப்பையும் மேன்மையையும் சொல்லி காட்டியதற்கு காரணங்கள் என்ன? ஏன் ஏனைய மக்களையும் ஏனைய நாட்டவர்களையும் பிரித்து சஹாபாக்கள் என்றால் அவர்கள் உன்னதமானவர்கள் என்கின்ற விடயத்தினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் உணர்த்தி காட்ட வேண்டும். ஒரு முறை ஒரு மனிதர், ஒரு சஹாபி ஒருவர் வெளியூரில் இருந்து, ஒரு கிராமப்புற வாசி சஹாபி ஒருவர் பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை சந்திப்பதற்காக மதீனா நோக்கி வருகிறார். அங்கே ஒரு வயது சென்ற ஒரு மூதாட்டி பெண்மணி ஒருவர் பெருமானாருக்கு ஒரு ஆடையினை ஹிபத்தாக, பரிசாக அன்பளிப்பு செய்கிறார். நாயகமோ அந்த ஆடையை அணிந்து பார்க்கும் போது உண்மையிலேயே அந்த ஆடை நாயகத்திற்கு பிடித்து விடுகிறது. அழகான ஒரு ஆடை, பெருமானாரை கவரக்கூடிய ஒரு ஆடையாக இருந்ததால் அதே ஆடையோடு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மிம்பர் படியில் ஏறி விடுகிறார்கள். மிம்பரில் ஏறி தங்களினுடைய அந்த பேச்சினை குத்பாவினை முடித்துவிட்டு கீழே இறங்கி வரும் சந்தர்ப்பம், அந்த வெளியூரில் இருந்து வந்திருக்கக்கூடிய சஹாபி என்ன செய்கிறார்? நாயகத்திடம் சென்று அந்த ஆடையை எனக்கு தரும்படி கேட்டு விடுகிறார். அங்கிருந்த சஹாபாக்கள் எல்லாம் அந்த மனிதரை சூழ வந்து சொல்லுகிறார்கள், நாயகத்தை பற்றி உமக்கு தெரியாதா? அவர்களிடம் எது இருந்தாலும் கேட்டால் உடனே கொடுத்து விடுவார்கள். என்ன விடயம், என்ன பொருள், அதனுடைய பெருமதி என்ன என்று அவர்கள் பார்த்ததே கிடையாது. இது உமக்கு தெரியாமலா கேட்டிருக்கிறீர்கள் என்று அந்த சஹாபியை பார்த்து அங்கிருந்த ஏனைய சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறார்கள். உடனே அந்த சஹாபி சொல்லுகிறார், நான் வெகு தூரத்திலே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருந்து வருகிறேன். நான் எப்பொழுது இந்த கிராமத்திற்கு மதீனாவிற்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது கிடையாது. மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலே நான் இங்கே வந்திருக்கின்றேன். காரணம் என்ன தெரியுமா? நான் மரணித்ததன் பின்னால் என்னுடைய ஜனாசாவினை போற்றுவதற்காக கஃன் ஆடையாக நாயகத்தினுடைய மேனியில் பட்ட துணி எனக்கு வேண்டும். அந்த துணியோடு தான் நான் ஜனாசாவாக மையத்தாக கபரிலே அடக்கப்படவும் வேண்டும் என்கின்ற ஆசை, ஆர்வம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்றது. அதனால் தான் எந்த ஆடையாக இருந்தாலும் சரி, நாயகத்தினுடைய மேனியில் பட்டால் போதும், அப்படிப்பட்ட ஒரு ஆடையை நான் வாங்க வேண்டும் என்பதற்காக வெகு தூரத்திலே இருந்து வந்தேன் என்று சொல்லி அந்த சஹாபாக்களுக்கு பதில் கொடுக்கிறார்கள். பாருங்கள், இதுதான் சஹாபாக்கள் நாயகத்தின் மீது வைத்திருந்த பாசம். ஒரு குருவை, ஒரு ஆசானை சந்திப்பதற்காக எவ்வளவு கஷ்டங்கள், துன்பங்கள் இருந்தாலும்
அவைகளை தூரம் தள்ளிவிட்டு சென்று அங்கே சியாரத்து செய்வதுதான் உண்மையான பாசம். இது சஹாபாக்களுக்கு அதிகமாக காணப்பட்டது. அங்கே அந்த சஹாபிக்கு அந்த ஆடை கொடுக்கப்படுகிறது. அவரும் மரணித்து விடுகிறார். பெருமானாரினுடைய அந்த ஆடையோடு கபனிடப்படுகிறது. அந்த ஆடைதான் அவருக்கு கபனாகவும் ஆக்கப்படுகிறது. கபரில் அடக்கவும் செய்யப்பட்டு விட்டார். முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் வருகிறார்கள். வந்து அந்த மனிதரை பார்த்து, அந்த சஹாபியை பார்த்து கேட்கிறார்கள், மன் ரப்புக. இப்படி கேட்டால் அந்த சஹாபியிடம் வந்து முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து மன் ரப்புக என்று கேட்டால், நான் ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்கின்ற பதிலும், வமன் நபியுக்க, உன்னுடைய நபி யார் என்று கேட்டால், இந்த ஆடை எவர் மேனியிலே பட்டதோ அந்த மேனிக்கு சொந்தக்காரர் தான் என்கின்ற பதிலையும் நான் கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த வார்த்தையினை, விடயத்தினை அந்த சஹாபாக்களுக்கு அந்த கிராமப்புற சஹாபி சொல்லி காட்டுகிறார். பாருங்கள், அவர்களுடைய ஆசை, அவர்களுடைய ஆர்வம், நோக்கம் எல்லாமே மறுமை பற்றியது. இந்த உலக ஆசை கிடையாது. சஹாபாக்கள் அவர்களுடைய மேன்மைகள் மேலோங்கி காண்பதற்கு முக்கியமான காரணம் இந்த உலகத்தை விட்டு வெறுத்து துறவர வாழ்க்கையினை, ஆசா பாசங்கள் அற்ற வாழ்க்கையினை அவர்கள் தேர்ந்தெடுத்ததனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே பெரும் பெரும் பாக்கியங்களை அவர்கள் பெற்றிருந்தார்கள். அபூ மூஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள் ஒரு செய்தியினை. ஹதீஸ்களிலே அழகான முறையில் சொல்லப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் மதீனாவிலே இருக்கக்கூடிய ஒரு ஈச்சமர தோட்டத்திலே அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அந்த ஈச்சமர தோட்டத்தினுடைய வாயில் அந்த கதவு தட்டப்படுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், அந்த கதவினை திறந்து அங்கே வருபவருக்கு நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு சுவனத்தை கொடுப்பானாக என்று சொல்லுங்கள் என்று அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொல்லி அனுப்புகிறார்கள். அவர்களும் அங்கே சென்று கதவை திறந்து பார்க்கிறார்கள். அங்கு வந்தவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நாயகம் என்ன வார்த்தையை சொல்லி அனுப்பினார்களோ அதே வார்த்தையினை அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் நாயகத்திடத்திலே சொல்லுகிறார்கள். சொல்லவும் அவர்கள் கூறிய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. அதே போன்று 2வது தடவையும் கதவு தட்டப்படுகிறது. அதே வார்த்தையை சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்புகிறார்கள். 2வது தடவையாக வந்தவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுக்கும் இந்த நற்செய்தியை சொன்னவுடன் அவர்களும் சொல்லிய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். 3வது தடவையும் கதவு தட்டப்படுகிறது. அதே வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அங்கே வந்தவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களும் அந்த செய்தியை கேட்டுவிட்டு கூறிய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். ஏன் இதனை சொல்லுகிறேன் என்றால், கஷ்டமோ நஷ்டமோ, துன்பமோ இன்பமோ, எதைகள் நேர்ந்தாலும் சஹாபாக்களினுடைய நாவினால் வெளிப்படுவது அல்ஹம்துலில்லாஹ். இதனைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன்ஹு, எவ்வளவோ சமுதாயங்களை இறைவன் குர்ஆனிலே பேசுகிறான். ஆனால் சஹாபாக்களை மாத்திரம்தான் அல்லாஹ் அவர்களை பொருந்தி அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தினார்கள் என்கின்ற உயர்தர அந்தஸ்தினை பாவித்தது சஹாபாக்களுக்கு. எனவே அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அருமை தோழர்களே, அப்போ சஹாபாக்களினுடைய சிறப்புகள் சொல்லிக் கொண்டே போகலாம். அதே போன்று சஹாபி என்றால் யார் என்பதனையும் நாங்கள் ஒரு கணம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த கிரந்தத்திலே சொல்லப்படுகின்றது, சஹாபி என்பவர் மன் சஹிபன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தோழராக எடுத்துக்கொண்டாரோ அவர் சஹாபி. யாருடன்?
நான் நண்பராக இருக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்களோ எப்ப ஒரு மணி நேரமாக இருந்தாலும் சரி, பெருமானார் வாழ்கின்ற சந்தர்ப்பத்திலே அந்த மனிதருடன் தோழமை கொள்ள விரும்பினால் அவர் சஹாபி. இது கொமனான பொதுவான ஒரு விஷயம். அல்லது ஒரு வினாடியாவது ஒரு மனிதர் நாயகத்தை பார்த்தால் எப்படி ஒருவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் வாழ்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அந்த காலப்பகுதியிலே நாயகத்தை பார்த்த அடுத்த கணம் கண் பார்வை பறிபோய் விடுகிறது. வயோதிகமாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தினால் அவர் நாயகத்தினை பார்த்த அடுத்த கணமே கண் பார்வை இழந்தவராக ஆகிவிடுகிறார். இப்படியாக இருந்தாலும் அவரும் சஹாபி. நாயகத்தை யார் பார்த்தாலும், நாயகம் யாரை பார்த்தாலும் அவர் முஸ்லிமாக இருக்கும் காலமெல்லாம், அல்லது முஸ்லிமாக இருந்து நாயகத்தை பார்த்த காலமெல்லாம் அவர் சஹாபி என்பதனை நமக்கு இமாம்கள் சொல்லித் தருகிறார்கள். எனவே அன்றைக்கு இஸ்லாமிய சகோதரர்கள், அருமை தோழர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சஹாபாக்களோடு சேர்த்து இன்னும் பல கூட்டத்தார்களையும் சொல்லி காட்டும் போது அபிகி கால ஹத்தஸனா அலி இப்னு அப்துல்லா ஹத்தஸனா சுஃபியான் அன் அம்ர் قال سمعت جابر بن عبد الله رضي الله عنهما يقول حدثنا ابو سعيد الخدري رضي الله عنه قال பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறிய விடயத்தினை அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அழகான முறையிலே சொல்லி காட்டுகிறார்கள். எப்படி? யாத்தி அலன் நாசி ஜமான், மனிதர்களுக்கு ஒரு காலம் வரும். அப்படி என்றால் ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே மக்களில் ஒரு கூட்டம் யுத்தம் புரிவார்கள், ஒரு கூட்டம் யுத்தம் புரிவார்கள். அப்பொழுது அவர்களுக்குள்ளே கேட்டுக் கொள்ளுவார்கள், சீக்கும் மன் சாஹப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களிலே மன் சாஹப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானாரோடு இருந்தவர்கள் யாரும் இருக்கிறீர்களா என்று கேட்பார்கள். யுத்தம் புரிகின்ற போது யாராவது நாயகத்தோடு சுகுபத்திலே தோழமையிலே இருந்தீர்களா என்று அவர்கள் தங்களுக்குள்ளே கேட்டு அறிமுகம் செய்து கொள்ளுவார்கள். அப்பொழுது அங்கே இருந்த சிலர்கள் சொல்லுவார்கள், ஓம் என்று சொல்லுவார்கள். அப்ப அங்கே அந்த யுத்த களத்திலே அந்த மக்களோடு சஹாபாக்கள் இருந்து கொள்ளுவார்கள். அங்கே எந்த கூட்டத்திலே சஹாபாக்கள் இருந்து யுத்தம் புரிந்தார்களோ அந்த கூட்டத்தார்களுக்கு வெற்றியும் வழங்கப்படும். அதே போன்று சும்மயத்தி அலன் நாசி ஜமான், மக்களுக்கு ஒரு காலம் வரும், சில கூட்டத்தினர்கள் யுத்தம் புரிவார்கள். அங்கும் கேட்கப்படும், ஹல் ஃபீக்கும் மன் சாஹப ரசூலுல்லாஹி சாஹப அஸ்ஹாப ரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய சஹாபாக்களோடு இருந்தவர்கள் யாரும் இருக்கிறீர்களா என்று கேட்கப்படும். அப்ப தாபியீன்கள் அங்கே நஅம் ஓம் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டதும் அவர்களுக்கும் அந்த யுத்த காலத்திலே வெற்றி கொடுக்கப்படும். சும்மயத்தி அலன் நாசி ஜமான் மினன் நாஸ், அதே போன்று மூன்றாவது கட்டமாக ஒரு சமூகம், ஒரு கூட்டம் யுத்தத்திற்கு செல்லுவார்கள். அங்கும் ஃபயுகாலு கல்ஃபீக்கும் மன் சாஹப மன் சாஹப அஸ்ஹாப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹினுடைய சஹாபாக்களோடு இருந்தவர்கள் யாரும் இருக்கிறீர்களா என்று அங்கு கேட்கப்படும். அங்கே ஃபயகூலுன நஅம், ஆம் என்ற பதில் கொடுக்கப்பட்டதும் அவர்களுக்கும் அங்கே வெற்றி கொடுக்கப்படும். அப்படியானால் நாங்கள் இந்த நபிமொழியிலே ஒரே ஒரு விடயத்தினை மாத்திரம் சுருக்கமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் என்றாலே வெற்றிதான்.
சஹாபாக்கள் என்றாலே அந்த விடயத்திலே பரக்கத்து தான். சஹாபாக்களாக இருக்கட்டும், அவர்களை பார்த்தவராக இருக்கட்டும், அல்லது சஹாபியை பார்த்தவராக இருக்கட்டும், இந்த மூன்று தரப்பினர்களில் எவரை சந்தித்தாலும் அங்கே எம்மால் பரக்கத்தினை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதே இங்கே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம். ஏன் தெரியுமா? இதை தெளிவுபடுத்தும் முகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இன்னும் ஒரு நபிமொழியினையும் அதே ஃபஸ்லிலே சொல்லி காட்டுகிறார்கள். எப்படி? ஹதஸனா இஸ்ஹாக் ஹதஸனா நவர் அக்பரனா ஷுஅபா அன் நபி ஜம்ரா சமீஅத் ஸஹதன் இப்னு முதர்ரபின் قال سمعت இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா يقول இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் செவிமடுத்தேன். எப்படி? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொல்லி இருக்கின்றார்கள், கைரு உம்மதி கருணி, என்னுடைய சமூகத்திலே சிறந்தவர்கள் யார் தெரியுமா? நான் வாழக்கூடிய நூற்றாண்டிலே இருப்பவர்கள், பெருமானாரினுடைய நூற்றாண்டிலே வாழ்பவர்கள். அவர்கள் யார்? சஹாபாக்கள். நாயகத்தை பின்தொடர்ந்து நாயகத்தினுடைய அந்த நூற்றாண்டிலே வாழ்பவர்கள் சஹாபாக்கள். எனவே கைரு உம்மதி கருணி, என்னுடைய சமூகத்திலே உம்மத்திலே சிறந்தவர்கள் என் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள். சும்மல்லதீன யலூனஹும், அதன் பின் சிறந்தவர்கள் அதற்கு பின்னால் வருபவர்கள். சும்மல்லதீன யலூனஹும், அதன் பின் சிறந்தவர்கள் அதன் பின்னால் வருபவர்கள். அப்படியானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களினுடைய நூற்றாண்டு கிறிஸ்துக்கு பின் 642வது வருடம், அந்த வருடத்திலிருந்து படிப்படியாக 3 நூற்றாண்டுகள் வரைக்கும் வாழ்பவர்கள் சமூகத்திலே இந்த உம்மத்திலே மிகச் சிறந்தவர்கள். அவர்கள் மூலம் எந்தவித வழிகேடுமே, எந்தவித சருகல் மூலம் மக்கள் சருகிவிட முடியாது என்கின்ற ஒரு நிலைப்பாடே இருக்கும் என்பதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லி காட்டிய விடயம். அதன் பின் இம்ரான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் போது, ஃபலா அத்ரி அஸக்கர பஅத கர்னிஹி கர்னைன் அவ் ஸலாஸா, கைரு உம்மதி கர்ணி என்கின்ற வார்த்தைக்கு பிறகு 2 கர்ணுங்கிற வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவித்தார்களா, அல்லது 3 தலைமுறைகளை 3 நூற்றாண்டுகளை காட்டி பேசினார்களா என்பதனை எனக்கு தெரியாது என்பதாக இம்ரான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த 3 நூற்றாண்டுகளை தவிர்த்து அந்த 3 நூற்றாண்டுகளுக்கு பின்னால் வருபவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? சமூகத்தின் தலைவர்களாக, சமூகங்கள் அவர்களை தலைமைத்துவத்தை கொடுத்து உயர்ந்த அந்தஸ்திலே பதவியிலே வைத்திருப்பார்கள். ஆனால் அந்த 3 நூற்றாண்டுகளை கடந்தவர்களுடைய செயற்பாடுகள் இன்ன பஅதகும் கௌமன் யஷ்ஹதூன வலா யஸ்தஷ்ஹதூன், அவர்கள் சாட்சி சொல்ல போவார்கள், ஆனால் அவர்களை பற்றி யாரும் சாட்சி சொல்ல மாட்டார்கள். அவர்களுடைய நடைமுறைகள், அவர்களுடைய பேச்சுவார்த்தைகள் சமூகத்திலே நம்பகத்தன்மையை உடைத்ததாக, சமூகத்திலே அவர்கள் நடிப்பவர்களாக இருப்பார்கள் என்கின்ற விடயமும் சொல்லப்படுகின்றது. என்ன விடயத்தை சொன்னாலும் அதிலே ஒரு மோசடி, அவர்களிடமிருந்து நம்பிக்கையை நிறைவேற்றுவதை எதிர்பார்க்கவும் முடியாது. நேர்ச்சை வைப்பார்கள், வாக்குறுதிகள் கொடுப்பார்கள், ஆனால் நிறைவேற்ற மாட்டார்கள். நாம் பார்க்கலாம், நம்முடைய சமூகத்திலே இருக்கிறார்கள் அதிகமானவர்கள் தங்களுடைய உடம்பினை, சொத்து செல்வங்களை வளர்ப்பதற்காக என்ன விடயத்திலும் ஈடுபடுவார்கள். எப்படிப்பட்ட சத்தியமும் செய்வார்கள், எப்படிப்பட்ட சாட்சிக்கும் சொல்லுவார்கள். அவர்களை அன்றே கணித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி தெரியுமா? சமன், அவர்களிலே சமன் வெளியாகும் என்பதாக சொன்னார்கள். சமன் என்றால் என்ன? அதையும் இமாம்கள் அழகான முறையிலே சொல்லுகின்ற பொழுது, சமீன் என்றால் கொளுத்தவர் என்கின்ற அர்த்தம், சமீன் என்றால் தடித்தவர் என்கின்ற அர்த்தம். அப்போ துனியாவினுடைய ஆசையிலே மூழ்கி, துனியாவுக்காக தன்னை வளர்த்து, துனியாவை உள்வாங்கி மக்களை ஏமாற்றி பொய் சத்தியம் போன்ற விடயங்களிலே ஈடுபட்டு
தன்னை துன்யாவை கொண்டு வளர்த்தவர் தான் இந்த 3 நூற்றாண்டின் பின்னாலும் வெளிப்படுவார்கள் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழகான முறையிலே அன்றே கணித்து விட்டார்கள். பாருங்கள், நாயகத்தினுடைய அந்த ஹிக்மத், அல்ல ஹிக்மத்து லால்லத்துல் முஃமின் என்று சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நுட்பமான அறிவென்பது ஒரு முஃமின் துளைத்த பொருள், ஒரு முஃமினால் கைவிடப்பட்ட பொருள். அதை எங்கே அவன் கண்டாலும் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவனுக்கு கட்டாயமான விடயம். எனவே அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அருமை தோழர்களே, அன்று 3 நூற்றாண்டுகள் அந்த நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள் உத்தமர்கள். அவர்களின் மூலம் வெளிப்படுவது ஹக் என்பதிலே எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஏன்? சஹாபாக்களை நீங்கள் பின்பற்றுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது, லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய சஹாபாக்களை நீங்கள் பேச வேண்டாம், அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள். கபி ஐயிஹிம் இக்ததைத்தும், அவர்களிலே யாரையாவது நீங்கள் பின்பற்றினால் இக்ததைத்தும், உங்களுக்கு நேர்வழி கிடைத்துவிடும் என்று அன்றே முத்திரை பதித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். எனவேதான் சஹாபாக்களை பற்றிய எந்த விடயம் பேசுவதாக இருந்தாலும் அது உயர்வைத்தான் காட்டுமே ஒழிய தாழ்வை எப்பொழுதும் காட்டாது. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களினுடைய காலப்பகுதியின் பின்னால் சஹாபாக்களினுடைய அந்த சிறப்பு, சஹாபாக்களினுடைய அந்த பண்புகளை எல்லாம் வேறு விதமாக பிரித்து காட்டினார்கள் முனாஃபிக்குகள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை கொலை செய்ததன் பின்னால் இஸ்லாம் என்ற பெயரிலே இருந்து முனாஃபிக்கின்களாக வெளியாகினவர்கள் தான் ஹவாரிஜின்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்படிப்பட்டவர்கள் அங்கே உண்டாகியதன் பின்னால் இஸ்லாத்திலே பல பிரச்சனைகள், சஹாபாக்களுக்கு மத்தியிலே மூட்டி கொடுத்து பல பிரிவுகளை உண்டுபடுத்தி இஸ்லாத்தினை குலைப்பதற்காக வேண்டி பெரும் முயற்சி எடுத்தவர்கள் இந்த ஹவாரிஜின்கள். இப்படிப்பட்ட சில நஞ்சர்கள் இருந்தும் கூட இந்த இஸ்லாம் ஒற்றுமையாக இருக்கின்றது என்றால் அது சஹாபாக்கள் காட்டிய, அவர்கள் முன்வைத்த நல்ல காரியங்கள், நல்ல நற்குணங்கள் என்பதே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம். ஏன் தெரியுமா? ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் நாயகத்தினுடைய வீட்டிலே அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் தங்களினுடைய ஆடையை முழங்கால் வரைக்கும் உயர்த்தியவர்களாக விறுவிறென்று அவசரமாக நடந்து வருகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், உம்முடைய தோழர் யாருடனோ சண்டையில் ஈடுபட்டிருக்கின்றார். பார்த்த உடனே கண்டுபிடித்து விடுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உள்ளே நுழைந்து பெருமானார் மீது சலாம் சொல்லிவிட்டு நாயகத்திடத்திலே, நாயகமே என்னை மன்னித்து விடுங்கள் என்று மன்னிப்பும் கேட்கிறார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன நடந்தது என்கின்ற விடயத்தை வினவும் போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகான முறையை சொல்லி காட்டுகிறார்கள். எப்படி தெரியுமா? எனக்கும் ஹத்தாபினுடைய மகனுக்கும் இடையிலே ஒரு விடயம் நடந்து விட்டது. அந்த விடயத்திலே நான் சற்று அவசரப்பட்டு விட்டேன் என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையே நடந்த அந்த பிரச்சனையை, சிறிய ஒரு பிரச்சனை, அதை நாயகத்திடத்திலே சொல்லி வருந்துகிறார்கள், கவலைப்படுகிறார்கள். தொடர்ச்சியாக சொல்லும் போது அந்த பிரச்சனை முடிந்தவுடன் நான் கவலை அடைந்தேன், கடுமையாக கவலைப்பட்டு நான் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களிடத்தில் சென்று என்னுடைய இந்த குற்றத்தை வருந்தி என்னை மன்னித்து விடுங்கள் என்று நான் சொன்னேன். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அதை மறுத்து விட்டார்கள். நாயகமே, நீங்கள் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி நாயகத்திடம் கவலைப்பட்டு பேசுகிறார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். அப்படி இருக்க அங்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், அவர்களுக்கு அதைவிட கவலை. ஒரு பெருங்கொண்ட சஹாபி,
நாயகத்துடன் தனிமையிலே ஒரு குகையிலே இருந்து ஒரு பாம்பினால் சீண்டப்பட்டவர்கள், மிஹராஜினுடைய சம்பவத்தை முதல் முறையாக தஸ்தீக் பண்ணியவர்கள். இவர்களுடன் நான் ஒரு பிரச்சனையிலே முகம் கொடுத்து அவர்கள் மன்னிப்பு கேட்கின்ற அளவுக்கு வந்தும் கூட நான் மன்னிக்காமல் மறுத்து விட்டேனா என்று தன்னை தானே வருந்திக் கொண்டு மிகவும் கவலைப்பட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய வீட்டை தட்டுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அங்கே அபூபக்கர் நாயகத்தினுடைய வீட்டார்களிடத்திலே கேட்கிறார்கள் எங்கே என்று. அதுக்கு அவர்கள் சொல்லும் போது அவர்கள் வீட்டில் இல்லை என்கின்ற பதிலை அந்த வீட்டார்கள் சொல்லுகிறார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் நாயகத்திடம் மன்னிப்பு கேட்பதற்காக ஓடோடி வருகிறார்கள். இங்கே அபூபக்கர் நாயகம் ஏற்கனவே வந்து நிற்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் வருவதனை பார்த்து சந்தோஷமடைந்து எல்லா விடயத்தினையும் மறந்து சிரித்த வண்ணம் உமர் நாயகத்தை பார்த்து மன்னிப்பு கேட்கிறார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். உமர் நாயகமும் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கையாளுகின்ற விடயத்தை, அந்த சந்தர்ப்பத்தை எப்படி கையாண்டார்கள் என்கின்ற விடயத்தை பாருங்கள். ஒரு சமூகத்தின் தலைவர், அவர் என்ன சொன்னாலும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது, நாயகம் பேசினால் அது குர்ஆனுடைய வசனங்கள், நாயகம் பேசினால் அது இறைவனுடைய வகி என்பதாக முத்திரை கொடுக்கப்பட்ட ஒரு நபி. அவர்கள் நினைத்திருந்தால் உமர் நாயகத்தை பார்த்து சொல்லி இருக்கலாம், நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று. ஆனால் அங்கே அவர்கள் எவ்வாறு கையாண்டார்கள் தெரியுமா? உமர் நாயகத்தை பார்த்து சொல்லுகிறார்கள், ஆரம்ப காலம் நான் இறைவனால் இஸ்லாத்தை எத்தி வைக்கும்படி கட்டளை வந்த அந்த சந்தர்ப்பம், உங்கள் எல்லோரிடத்திலும் நான் சொன்னேன், இறைவன் ஒருவனே, ஓரிரை கொள்கையே உண்மையானது, இந்த சிலை வணக்கங்கள் எல்லாம் பொய்யானது, இந்த வாழ்க்கை அற்பமானது, அத்துன்யா மஸ்ரஅத்துல் லில் ஆகிரா, மறுமைக்கான வாழ்வே உண்மையானது என்கின்ற விடயத்தை எல்லாம் சொல்லிய போது, உங்களில் பலர் அங்கிருந்தவர்கள் நீர் பொய்யன் என்றும் நீங்கள் நம்பிக்கைக்கு மோசடி செய்தவர் என்றும் என்னை கேவலமாக கஷ்டப்படும் முகமாக பேசினீர்கள். ஆனால் ஒரே ஒரு மனிதர் மாத்திரம் அங்கு நின்று என்னை நம்பி முதலாவதாக ஈமான் கொண்டவர், அவர்தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். என்னுடைய உற்ற நண்பன், எனக்கு மிகவும் பிடித்த ஒரு சஹாபி, அவர் என்னிடத்திலே வந்து இந்த அளவு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறார், நீங்கள் மன்னிக்க மாட்டீரா? எனக்காகவும் இறைவனுக்காகவும் நீங்கள் இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை மன்னிக்க கூடாதா என்று அந்த இருவர்களையும் விட ஒரு படித்தரம் கீழே இறங்கி சம்பந்தமே இல்லாத அந்த பிரச்சனையை முகம் கொடுக்காத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அங்கே மன்னிப்பு கேட்டு அந்த இருவர்களையும் சேர்த்து வைக்கிறார்கள். ஆனால் அந்த இருவர்களும் நாயகம் பேசுவதற்கு முன்பாகவே மன்னித்து விடுகிறார்கள். இருந்தும் அங்கிருந்த சஹாபாக்களுக்கு இன்னும் அந்த சுகுபத்திலே, அந்த விட்டு கொடுப்பிலே மேலும் மேலும் அறிவுகள், ஆற்றல்கள், அனுபவங்கள் கூட வேண்டும் என்பதற்காக அழகான முறையிலே அந்த சம்பவத்தினை நிகழ்த்தி காட்டுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். மேலான பெரியார்கள், அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சகோதரத்துவத்திலே நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பாருங்கள், நானாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், என்னுடைய நண்பரோடோ அல்லது என்னுடைய சகோதரனோடோ ஒரு விடயத்தில் சண்டையிட்டு விட்டால் வருட கணக்கிலே பேசாமல் இருப்பவர்களும் இருக்கின்றோம், மாத கணக்கிலே பேசாதவர்களும் இருக்கின்றோம், மையத்திற்கு கூட வர வேண்டாம் என்கின்ற அளவுக்கு பேசியவர்களும் இருக்கின்றோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் நாயகம் காட்டித் தராத, சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுக்காத, சஹாபாக்கள் வாழ்ந்து காட்டாத விடயங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இல்லையா, சஹாபாக்களை பின்பற்றுங்கள், நேர்வழியைத்தான் பெறுவீர்கள். சஹாபாக்களை எடுத்துக்கொண்டாலே நேர்வழிதான். அப்படிப்பட்ட சஹாபாக்களினுடைய அந்த வரிசையிலே வருகின்ற நாங்கள்
அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்கின்ற கோட்பாட்டிலே மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் என் தோழர்களும் எந்த பாதையை நோக்கி செல்லுகிறோமோ அதுதான் என்னுடைய பாதை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய அந்த பாதையிலே இருக்கக்கூடிய நாங்கள் சஹாபாக்களை புறக்கணித்து விட்டு, சஹாபாக்களை தரை குறைவாக பேசிவிட்டு, அவர்களுடைய தரத்தினை குறைத்து நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்வது எந்த அளவுக்கு நல்லதாக இருக்கும் என்பதனை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லுகின்ற பொழுது, ஹதஸனா முஹம்மது இப்னு கஸீர் அக்பரனா சுஃபியான் அன் மன்சூரின் அன் இப்ராஹிம் அன் உபைதா அன் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டு அறிவிக்கப்பட்ட ஒரு செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஹைருன் நாஸ் கர்னி, என்னுடைய சமூகத்திலே சிறந்தவர்கள் என் நூற்றாண்டை சார்ந்தவர்கள். மேற்கூறிய ஹதீஸ் போன்று சும்மல்லதீன யலூனகும் சும்மல்லதீன யலூனகும், அதன் பின்னால் அடுத்த நூற்றாண்டவர்கள், அதன் பின்னால் அடுத்த நூற்றாண்டவர்கள். சும்ம யஜீயு கௌமுன், அதன் பின் ஒரு சமூகத்தினர்கள் வருவார்கள். தஸ்பிகு ஷஹாதத்து அஹதிஹிம் யமீனஹு, அந்த கூட்டத்தார்களினுடைய சாட்சி அவர்களின் சத்தியத்தை முந்திவிடும். வயமீனுஹு ஷஹாதத்துஹு, அவருடைய சத்தியம் அவருடைய சாட்சியை முந்திவிடும். இப்படிப்பட்டவர்கள் என்னுடைய சமூகத்திலே 3 நூற்றாண்டு கழித்து வருவார்கள். அப்படி என்றால் அவர்கள் பேசுவதொரு விடயம், ஆனால் அவர்கள் செஞ்சு காட்டியதொரு விடயம். தலைமைத்துவத்திலே இருந்து மேற்கூறிய விடயம் போன்று தலைமைத்துவத்திலே இருந்து இருவர்களுக்கு மத்தியிலே ஒரு விடயத்திலே ஒரு சச்சரவு ஏற்பட்டு விட்டால் அவர்கள் 2 விதமாக நடந்து கொள்வார்கள். துல் லிசானின் என்று சொல்லுவோம் இல்லையா, 2 நாவுடையவர், 2 விதமா பேசுபவர், 2 பக்கமும் பேசுபவர். இவருக்கு துல்வதிகைன் என்று நாங்கள் சொல்லுவோம் அரபியிலே. துல்வதிகைனுக்கு பிரத்யேகமான தண்டனை நரகத்தில் இருக்கின்றது. ஏனையவர்களுக்கு கொடுப்பதை விட 2 முகம் கொண்டு நடிப்பவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடூரமான தண்டனையை நரகத்திலே வைத்திருக்கின்றான். தண்டனைகளை பற்றி பேசினால் அது ஒரு நாள் தனியாக பேசுவோம். அதனால் இங்கே தஸ்பீகு ஷஹாதத்துஹும், அவர்களுடைய சாட்சிகள் அவர்களுடைய சத்தியத்தை முந்துமாம். அப்படியானால் 2 விதமாக பேசுபவர்கள் இந்த 2 நூற்றாண்டுகளை கழித்து வருவார்கள். இதிலே ஒரு நுட்பம் என்ன தெரியுமா? ஹைருன் நாசி கர்ணி, அந்த கர்ணி என்கின்ற விடயத்திலே அந்த சொல்லிலே 4 எழுத்துக்கள் இருக்கின்றது. முதலாவது எழுத்தாக அந்த காஃபும், இரண்டாவது எழுத்தாக ரா என்கின்ற எழுத்தும், மூன்றாவதாக நூனும், நான்காவதாக யா, இந்த 4 எழுத்துக்கள் இருக்கின்றன. இந்த கர்ண் என்கின்ற வார்த்தை முதலாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த சித்திக் என்கின்ற வார்த்தையிலே கடைசியாக நொக்குத்தா வைக்கப்பட்ட அந்த காஃப் இருக்கிறது, அந்த வார்த்தையை குறிக்கின்றதாகவும், இரண்டாவதாக அந்த ரா என்கின்ற எழுத்து உமர் என்கின்ற வார்த்தையிலே வரக்கூடிய அந்த ராவை குறிப்பதாகவும், மூன்றாவதாக அந்த நூன் உஸ்மான் என்கின்ற வார்த்தையிலே வரக்கூடிய அந்த நூனை குறிப்பதாகவும், இறுதியாக வரக்கூடிய அந்த யா அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா அன்னவர்களுடைய அந்த பெயரிலே வரக்கூடிய அந்த இறுதி எழுத்தாகிய யாவையும் குறிப்பதாகவும் நமக்கு ஹதீஸ் கலையினுடைய வல்லுநர்கள் இமாம்கள் இந்த ஒரு சொல்லை 4 ஹலீஃபாக்கள் தான், அல் குலஃபாவுல் அர்பஆ தான் இவைகளுக்கு சொந்தக்காரர்கள், முற்று முழுமையாக தகுதி பெற்றவர்கள் இந்த வார்த்தை என்பதனையும் இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். மேலானவர்களே, எந்த சஹாபியாக இருந்தாலும் அவர்களுக்கு இடையிலே ஏற்றத்தாழ்வு பார்ப்பதில்லை, உயர்தரம் தாழ்தரம் பார்ப்பதில்லை. எல்லா சஹாபாக்களும் நாங்கள் நாயகத்தினுடைய மாணவர்கள் என்கின்ற அந்த விடயத்தை தான் தங்கள் மனதிலே ஆழ்தரமாக பதித்து வைத்திருந்தார்கள். ஒரு முறை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்ற பொழுது, சஹாபாக்கள் தங்களை யாரும் ஒருவர் உயர்ந்தவராக ஒருவர் தாழ்ந்தவராக
தங்களைத்தான் எண்ணிக்கொண்டது கிடையாது. ஆனால் அடுத்தவரை பற்றி பேசுவார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் நாயகத்தை பார்த்து அவர் அப்படி அந்தஸ்து பெற்றவர், நாயகத்தினால் இப்படி சொல்லப்பட்டவர், அப்படி பேசுவார்கள். அதே போன்று அலிநாயகத்தை பற்றி அபூபக்கர் நாயகம் அப்படி பேசுவார்கள். இப்படி தங்களை தாங்கள் புகழாமல் சஹாபாக்களை புகழ்ந்து நாயகம் கொடுத்த கண்ணியத்தினை பேசிக் கொள்ளுவது அவர்களுக்கு வளமையாக அவர்களுடைய அந்த விட்டு கொடுப்பினையும் தெளிவுபடுத்தி காட்டக்கூடிய செயற்பாடாக இருந்தது. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்ற பொழுது, ஜஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஅத்தா யுத்தத்திலே ஷஹீதாக்கப்படுகிறார்கள். நிறைய சஹாபாக்களுக்கு உடம்பு முழுவதிலும் வெட்டு காயங்கள் ஏற்படுவது வழக்கம். அது ஈட்டியாக இருக்கட்டும், வாளாக இருக்கட்டும், எல்லா ஆயுதங்களாலும் காயங்கள் ஏற்படுவது வழக்கம். ஆனால் ஜஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஅத்தா யுத்தத்திலே ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய உடம்பிலே சுமார் 50 வெட்டுக்காயங்கள் இருக்கின்றது. ஒருவருடைய உடம்பிலே 50 வெட்டுக்காயங்கள், வாள்களாலும் ஈட்டிகளாலும் செய்யப்பட்ட காயங்கள் இருக்கின்றது. இதிலே முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்ன தெரியுமா? எந்த ஒரு காயமும் முதுகிலே விழவில்லை. ஒரு ஈட்டி எய்தல் கூட, அதனுடைய தாக்கம் கூட ஜஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய முதுகில் படவில்லை. எல்லா காயங்களையும் இஸ்லாத்திற்காகவும் பெருமானாருக்காகவும் தங்களுடைய உடம்பிலே வாங்கிக் கொண்டார்கள். குறிப்பாக புற முதுகு காட்டாமல் எல்லா விடயத்தையும், எல்லா காயங்களையும் இறைவனுக்காக வேண்டி தன்னுடைய வயிறு பகுதியிலே, முன் நெஞ்சு பகுதியிலே வாங்கி தன்னுடைய சஹாபியை, தன்னுடைய சுகுபத்தினை அங்கே வெளிப்படுத்தி காட்டி ஷஹீதாக்கப்பட்டார்கள் ஜஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இதுதான் சஹாபாக்கள் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்த நிலைமை. நினைத்திருந்தால் என்ன செய்திருக்கலாம்? அங்கே வேற ஒரு சஹாபி வந்து சண்டையிடும்படி அல்லது வேறு யாரும் பார்த்திருக்கலாம் என்கின்ற ஒரு சஹாபியை நியமித்து விட்டு இவர்கள் ஒதுங்கி இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு அங்கே அந்தஸ்து தேவையில்லை, அங்கே அவர்களுக்கு கனிமத்து பொருட்கள் தேவையில்லை. அவர்கள் அங்கே நாடிய விடயம் நாயகத்தினுடைய பாசமும் இறைவனுடைய அந்த ரிலா என்கின்ற பொருத்தமும் நாளை மறுமையுடைய வெற்றியுமே என்பதனை அவர்களுக்கு அழகான முறையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் படித்து கொடுத்திருந்தார்கள். அதனால் தான் அவர்கள் மறுமைக்காக வேண்டி மாத்திரம் வாழ்ந்து மறைந்தார்கள். இதுதான் சஹாபாக்களினுடைய வாழ்க்கை. அவர்களை அவ்வாறுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாழும்படி வகுத்து காட்டியும் கொடுத்திருந்தார்கள். மேலான பெரியவர்கள், அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அதற்கு சஹாபாக்களினுடைய சிறப்புகளை நாங்கள் படிக்க வேண்டும். அவர்களுடைய மேன்மை பொருந்திய சம்பவங்களை, அவர்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்தால்தான் அவர்களினுடைய ஒவ்வொருவர்களினுடைய நிலைமைகளையும் புரிந்து அவர்களினுடைய அந்த சிறப்புகளை எல்லாம் அறிந்து நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய விடயங்களை கொண்டு வருவதற்கு மிக உதவியாக இருக்கும். நாங்கள் ஒரு சண்டை பிடிப்பதாக இருந்தாலும், அல்லது மனதை உடைப்பதாக பேசுவதாக இருந்தாலும், அல்லது தீய செயற்பாடுகளிலே ஈடுபடுவதாக இருந்தாலும், ஒரு சகாபி எப்படி வாழ்ந்திருக்கின்றார் என்பதனை சிந்தித்தாலே போதும், அவர் அந்த பாவ செயலிலே ஈடுபடவே மாட்டார் என்கின்ற விடயத்தினை நாங்கள் ஒவ்வொருவர்களும் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதனை சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்ளுகிறேன். இறைவனுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் சஹாபாக்களினுடைய வாழ்க்கையை வாழ்ந்து மறைவதற்கு தௌஃபீக் செய்தருள்வானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத்
يا ربي صل عليه وسلم